இங்கே எழுத வேண்டும் போன்ற பல நிகழ்வு நடைபெற உள்ளது. தமிழக அரசு தெளிவான ஒரு முடிவை அறிவிக்க வேண்டும். எக்காரணம் கொண்டும் கலப்பின காளைகள் இந்த ஜல்லிக்கட்டில் அல்லது எழுதுவரத்தில் அனுமதிக்க மாட்டோம் என்ற முடிவை தமிழக அரசு அறிவிக்க வேண்டும். குறிப்பாக மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அலங்காநல்லூரில் கலப்பின காளைகளை அனுமதிக்க மாட்டோம் என்பதை அறிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். இந்த கோரிக்கைகள், அதாவது போராட்டக்காரர்கள் மீது போடப்பட்டிருக்கின்ற வழக்குகள் மதுரையில் மட்டுமல்ல, மதுரையில் 8 வழக்கு என்று சொன்னால் கோவையில் வழக்கு இருக்கிறது, சேலத்தில் வழக்கு இருக்கிறது, சென்னையில் வழக்கு இருக்கிறது, பழனியில் வழக்கு இருக்கிறது. இப்படி தமிழகம் முழுக்க ஆயிரக்கணக்கான பேர் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துவிட்டது. ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு நடத்தியவர்கள் இங்கே உள்ள பெண்களோ, இளைஞர்களோ, மாணவர்களோ, பொதுமக்களோ. இதற்கான முழு தகுதியும் கொட்டும் மழையிலோ சுட்டரிக்கும் வெயிலிலோ நடுத்தெருவில் நின்று ஊர் உறக்கம் இல்லாமல் போராடி அந்த உரிமையை மீட்டுக் கொடுத்தவர்கள் இவர்கள். உண்மையில் ஜல்லிக்கட்டு நாயகர்கள் இவர்கள். ஆனால் இந்த சட்டத்தை மக்களுடைய போராட்டத்தின் நெருக்கடியால் சட்டத்தை கொண்டு வந்த அரசு, அங்கே உள்ள ஆட்சியாளர்கள், அது முன்னாள் முதல்வர் OPS இருந்தாலும் சரி, தற்போது விவசாயி மகன் என்று சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருந்தாலும் சரி, ஜல்லிக்கட்டு நாயகர்கள் என்று தன்னை அழைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் இந்த உரிமையை தன்னுடைய உயிரை முன்வைத்து மீட்டுக் கொடுத்த இந்த கள போராளிகளுக்கு நீதிமன்றங்களில் அலைய விடுவது எந்த விதத்திலும் நியாயமல்ல, அறமல்ல என்பதை முன்னிறுத்தி இதை ரத்து செய்ய வேண்டும், வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து 10ஆம் தேதி வருகின்ற ஜனவரி 10ஆம் தேதி சோக்கோ அறக்கட்டளை கட்டடத்தில் நீதியரசர் கிருஷ்ணய்யர் மகாலில் கோரிக்கை மாநாடு நடைபெறவுள்ளது. இந்த கோரிக்கை மாநாட்டில் முன்னாள் மதிப்பிற்குரிய முன்னாள் உயர்நீதிமன்ற நீதியரசர் ஹரி பரந்தாமன் ஐயா அவர்களும் இங்கே எழுத வேண்டும் போன்ற பல நிகழ்வு நடைபெற உள்ளது. தமிழக அரசு தெளிவான ஒரு முடிவை அறிவிக்க வேண்டும். எக்காரணம் கொண்டும் கலப்பின காளைகள் இந்த ஜல்லிக்கட்டில் அல்லது எழுதுவரத்தில் அனுமதிக்க மாட்டோம் என்ற முடிவை தமிழக அரசு அறிவிக்க வேண்டும். குறிப்பாக மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அலங்காநல்லூரில் கலப்பின காளைகளை அனுமதிக்க மாட்டோம் என்பதை அறிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். இந்த கோரிக்கைகள், அதாவது போராட்டக்காரர்கள் மீது போடப்பட்டிருக்கின்ற வழக்குகள் மதுரையில் மட்டுமல்ல, மதுரையில் 8 வழக்கு என்று சொன்னால் கோவையில் வழக்கு இருக்கிறது, சேலத்தில் வழக்கு இருக்கிறது, சென்னையில் வழக்கு இருக்கிறது, பழனியில் வழக்கு இருக்கிறது. இப்படி தமிழகம் முழுக்க ஆயிரக்கணக்கான பேர் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துவிட்டது. ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு நடத்தியவர்கள் இங்கே உள்ள பெண்களோ, இளைஞர்களோ, மாணவர்களோ, பொதுமக்களோ. இதற்கான முழு தகுதியும் கொட்டும் மழையிலோ சுட்டரிக்கும் வெயிலிலோ நடுத்தெருவில் நின்று ஊர் உறக்கம் இல்லாமல் போராடி அந்த உரிமையை மீட்டுக் கொடுத்தவர்கள் இவர்கள். உண்மையில் ஜல்லிக்கட்டு நாயகர்கள் இவர்கள். ஆனால் இந்த சட்டத்தை மக்களுடைய போராட்டத்தின் நெருக்கடியால் சட்டத்தை கொண்டு வந்த அரசு, அங்கே உள்ள ஆட்சியாளர்கள், அது முன்னாள் முதல்வர் OPS இருந்தாலும் சரி, தற்போது விவசாயி மகன் என்று சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருந்தாலும் சரி, ஜல்லிக்கட்டு நாயகர்கள் என்று தன்னை அழைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் இந்த உரிமையை தன்னுடைய உயிரை முன்வைத்து மீட்டுக் கொடுத்த இந்த கள போராளிகளுக்கு நீதிமன்றங்களில் அலைய விடுவது எந்த விதத்திலும் நியாயமல்ல, அறமல்ல என்பதை முன்னிறுத்தி இதை ரத்து செய்ய வேண்டும், வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து 10ஆம் தேதி வருகின்ற ஜனவரி 10ஆம் தேதி சோக்கோ அறக்கட்டளை கட்டடத்தில் நீதியரசர் கிருஷ்ணய்யர் மகாலில் கோரிக்கை மாநாடு நடைபெறவுள்ளது. இந்த கோரிக்கை மாநாட்டில் முன்னாள் மதிப்பிற்குரிய முன்னாள் உயர்நீதிமன்ற நீதியரசர் ஹரி பரந்தாமன் ஐயா அவர்களும்